தொடர்ச்சியான முறையில பாருங்க. உங்களுக்கு எல்கேஎஸ் பார்த்துட்டு முழுமையான தியரி நாங்க இறுதி கிளாஸ்ல பார்த்தோம். அதுல தொடர்ச்சியான முறையில 2019 இருந்து 2024 வரையான கடந்த கால வினாத்தாள் பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் அதுல பகுதி 1. உங்களுக்கு எல்கேஎஸ் பார்த்து அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள் பகுதி 1ல மட்டும்தான் இடம்பெறும். எனவே நாங்க இதுக்கு முன்னுக்குள்ள கிளாஸ்ல 2019 இருந்து 2023 வரைக்கும் முழுமையாக படிச்சோம். இப்ப நாங்க இறுதியாக 2024 பேப்பருக்கு வந்தோம். பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு 2019 இருந்து அல்லது ஓல்ட் சிலபஸ்ல எம்சிக்யூல வினாக்கள் தரப்பட்டிருந்துச்சு. எல்கேஎஸ் 10ல சீராக்கக்கூடியது, சீராக்க முடியாது. உங்களுக்கு அண்மை காலமாக 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், 2024 பாஸ் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் கேள்வியில தரப்படுது. அதாவது சீராக்கக்கூடியது நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வோட அந்த வருமான கூற்று, நிதிமை கூட்டுல நிதி ரீதியான தாக்கம் என்று கேட்டுக்கிறாங்க. அப்ப எல்கேஎஸ் 10ல உங்களுக்கு இறுதியா சொல்லி தந்தேன் வெளிப்படுத்துற விடயம் நிதி ரீதியான தாக்கம் அல்லது அந்த மதிப்பீடு இல்லாட்டி அது தொடர்பான விவரம். இப்ப அந்த விடயம் கேட்டுக்கிறாங்க. அப்ப வினாவை பாருங்க. 42வது எல்கேஎஸ் 10 2024ஆம் ஆண்டு இறுதி பாஸ் பேப்பர். அதுல பாருங்க 2 விடயங்கள் கேட்கப்பட்டு ஆனா ஆவணா மிக இலகுவான விடயம், கஷ்டம் இல்லை. முதலாவது கேட்கப்பட்ட வினா சீராக்க தேவையற்ற நிகழ்வு அல்லது நிகழ்வுகள் இலக்கத்தை குறிப்பிடுக. மேற்படி சீராக்கக்கூடிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்ட பின்னர் மொத்த சொத்துக்கள் பொறுப்புகளை கேட்டீங்க. அப்ப பாருங்க, சொத்துக்கள் பொறுப்புகள் ஆரம்பத்துல தந்திக்கிறான். சீராக்கிறதுக்கு முன்னுக்கு 60 மில்லியன் 25 மில்லியன் தரப்படி சீராக்கிறதுக்கு முன்னுக்கு. எனவே நாம இப்ப சீராக்கம் செய்தா இந்த சீராக்கத்துக்கு பிறகு சொத்துக்கள் பொறுப்புகள் மீதிகள் கேட்கப்பட்டு சீராக்க முடியாத நிகழ்வு கேட்கப்பட்டு உங்களுக்கு சீராக்க முடியாத நிகழ்வு சொல்லி தந்துக்கிறேன். இதுல 2 விடயங்கள் பார்க்கணும். அதாவது நிதி கூற்றுக்கள்ற இறுதி தினம், அடுத்தது அங்கீகாரம் வழங்குற தினம். அந்த இறுதி தினத்திற்கும் அங்கீகாரம் வழங்குற தினத்திற்கும் இடையில வரக்கூடிய நிகழ்வுகளை வச்சுதான் சீராக்க முடியுமா இல்லையா? இறுதி தினத்துல இடம்பெறணும், அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு முடிவு கிடைக்கணும். அப்படி இருந்தா தான் சீராக்கலாம். அந்த 4 விடயங்கள் இருப்புக்கள், அதாவது இருப்புக்களை கிரயத்திலும் பார்க்க, என்ஆர்விலும் பார்க்க குறைத்து மதிப்பீடு செய்தல், நடைமுறை அல்லா சொத்துக்கள உண்மை பிரமதி தீர்மானிக்கப்படல், நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு கடன்பட்டோர் முறிவடைதல். இது நிபந்தனை அடிப்படையில சீராக்கக்கூடியதா இல்லையா? அப்படி இல்லையா சீராக்க முடியாததுல இருப்புக்கள் சொத்துக்கள் அழிவடைதல். அடுத்தது ஒரு அரசாங்கம் நிறுவனத்துல சொத்துக்களை சுவீகரித்தல், முதலீடுகளின் சந்தை பெறுமதி வீழ்ச்சி அடைதல், பங்கு லாபம் பிரேரித்தல், இதெல்லாம் சீராக்க முடியாது. எனவே பாருங்க, கொடுக்கல் வாங்கல் 3 தரப்பட்டிக்கு 1 2 3 வினா இலக்கம் தரப்படி இது சீராக்க முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். முதலாவது இறுதி தினம் அங்கீகரிக்கிற தினம் நோட் பண்ணுங்க. 31/3/2024 இறுதி தினம் 31/3/2024. அங்கீகரிக்கிற டேட்டா பாருங்க 30/6/2024. இதே மாதிரிதான் அவங்க படிச்சு தந்தாங்க. 31/3/2026 30/6/2026 படித்தது அதே டேட், ஆனால் ஆண்டு மட்டும் வேறுபடுது. எனவே இறுதி தினம் 31/3/2024, அங்கீகரிக்கிறது 30/6/2024. இப்ப இறுதி தினத்துக்கு முன்னுக்கு அல்லது இறுதி தினத்துல நிகழ்வு இடம்பெறணும், அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு முடிவு வரணும். முதலாவது வாடிக்கையாளர் ஒருவரால் 1.5 மில்லியன் இழப்பொன்றை கோரி 10/4/2024 கம்பெனிக்கு எதிராக வழக்கொன்று தொடுக்கப்பட்டிருந்தது. இழப்பீட்டை செலுத்துமாறு 15/6/2024 நீதிமன்றம் கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அங்கீகரிக்கிற தினம் ஓகே 15/6. ஆனா இறுதி தினம் பிழையான விடயம், இறுதி தினம் பிழையாக தரப்படுகி 10/4. எனவே இதுக்கு பிறகு இடம்பெற்றா இதை சீராக்க முடியாது. எனவே முதலாவது நிகழ்வு சீராக்க முடியாது. எனவே சரியான ஆன்சர். பொழுது கேட்கப்பட்டது சீராக்க முடியாது. எனவே இறுதி தினத்துல இடம்பெறையில 10 நாளுக்கு பிறகுதான் இடம்பெறது. அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு முடிவு வருது. எனவே சீராக்க முடியாது. முதலாவது சரியான ஆன்சர். அடுத்து இரண்டாவது பாருங்க. 31/3/2024 9 மில்லியன் கொண்டு செல் தொகையுள்ள தொழிற்சாலை ஒன்று 20/4/2020 அளிக்கப்பட்டது. இந்த டேட்லாம் ஒண்ணுமே பார்க்க தேவையில்லை. சொத்துக்கள் அழிவடைதல் அல்லது இருப்புக்கள் அழிவடைஞ்சா
சீராக்க முடியாது. எனவே இரண்டாவது சரியான ஆன்சர். டிரெக்டா எடுக்கணும். இப்ப முதலாவது சீராக்கக்கூடிய நிகழ்வு தந்து டேட் பார்த்து நிபந்தனை பார்த்து சீராக்க முடியாதுன்னு எடுத்தோம். இரண்டாவது சீராக்க முடியாத நிகழ்வு டிரெக்டா தாரான் சீராக்க முடியாது எடுக்கிறோம். பாருங்க இப்பதான் படிச்சோம் தியரி. ஃபைனல் பாஸ் பேப்பர் எப்படி செய்யறோம்னு பாருங்க. எனவே முதலாவதும் இரண்டாவதும் சீராக்க முடியாது. அடுத்த மூன்றாவது பாருங்க 31/5/2024 வாடிக்கையாளர் ஒருவர் முறிவடைந்ததாக வெளிப்படுத்தியுள்ளார். 31/3/2024 உள்ளவாறு இவ்வாடிக்கையாளரிடமிருந்து பெற வேண்டிய தொகை 3 மில்லியன் ஆகும். இப்ப என்ன சொல்லப்பட்டிக்கு 31/3/2024 காணப்படுறாராம். எனவே இறுதி தினம் ஓகே. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிக்கு அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு அவர இழப்பீடு சொல்லப்பட்டிக்கு 31/5. எனவே அதுவும் ஓகே. எனவே 2 தினங்களும் பூர்த்தி செய்யப்படுது. இது சீராக்க கூடிய நிகழ்வு. எனவே சீராக்க முடியாத நிகழ்வு 1ம் 2ம், சீராக்க கூடியது 3. இப்ப முதலாவது வினா சீராக்க முடியாத நிகழ்வுகளுக்கு இலக்கங்களை தரவாம். எனவே முதலாவது மூன்றாவது முதலாவது இரண்டாவது. எனவே முதலாவதுக்கு ஆன்சர் ஓகே. இது உங்களுக்கு அரை புள்ளிகள் கிடைக்கும். அடுத்த இரண்டாவது பாருங்க சீராக்கக்கூடிய நிகழ்வுகளை சீராக்கினா சொத்து பொறுப்புல என்ன தாக்கம். மூன்றாவது நிகழ்வை மட்டும் சீராக்கம் செய்யணும். கடன் பட்டோர் முறிவடைஞ்ச அறவிட முடியா கடன் வரும். அறவிட முடியா கடன் தம்பி எங்க பதிவு செய்யறது கடன் பட்டோர்ல குறைப்பம். கடன் பட்டோர்ல குறைக்கிறதுனா சொத்துக்கள்ல குறைக்கிறது. இதை தெளிவான முறையில விலகிக் கொள்ளும். கடன்பட்டோர் முறிவடைதல் பாருங்க தரப்பட்டிக்கு 3 மில்லியன். இந்த 3 மில்லியன் அறவிட முடியா கடன். இது கடன்பட்டோர்ல மைனஸ் பண்ணுவோம். அதாவது நடைமுறை சொத்துல மைனஸ் பண்ணுவோம். அதாவது சொத்துக்கள்ல குறைவடையும். எனவே சொத்துக்கள் 60 மில்லியன். இப்ப சீராக்கத்துல 3 மில்லியனை மைனஸ் பண்ணுங்க 57 மில்லியன். திருத்திய பிறகு சொத்துக்கள்ல பெறுமதி. சீராக்கத்தின் பின் பொறுப்புகள்ல எந்த தாக்கமும் இல்லை. அதே போல 25 மில்லியன் வரும். எனவே சரியான ஆன்சர் சொத்துக்கள் 57 மில்லியன், பொறுப்புகள் 25 மில்லியன். மிக இலகுவான வினா. சரியா? இப்ப கேட்கப்பட்டது சீராக்க முடியாது. முதலாவதும் இரண்டாவதும். முதலாவது இறுதி அங்கீகாரம் அளிக்கிற டேட் ஓகே, இறுதி டேட் இல்ல, எனவே சீராக்க முடியாது. இரண்டாவது இருப்புகள் அழிவடைஞ்சா சீராக்க முடியாது, டிரெக்டா பார்க்கலாம். எனவே முதலாவதும் இரண்டாவதும் சீராக்க முடியாது. மூன்றாவது கடன்பட்டோர் முறிவடைதல் இறுதி தினம் அங்கீகாரம் வழங்குற தினம் சரி, எனவே சீராக்க முடியும். மூன்றாவது அது இரண்டாவது வினாக்கு பொருத்தம் உடையது. எனவே சொத்துக்கள் பொறுப்புகளை தாக்கம் கேட்கிறான். கடன்பட்டோர் முறிவடைஞ்சா அறவிட முடியா கடன். கடன்பட்டோர்ல குறைச்சு காட்டுவோம், நடைமுறை சொத்துல குறைப்போம். எனவே சொத்துல குறைக்கணும். 60ல 3 கழிச்சு 57 மில்லியன். அறவிட முடியா கடன் பொறுப்புல ஒரு தாக்கமும் இல்லை, எனவே 25 மில்லியன். எனவே ஆன்சர் முதலாவதும் இரண்டாவது கொடுக்கல் வாங்கல். இரண்டாவதுக்கு சொத்துக்கள் 57 மில்லியன், பொறுப்புகள் 25 மில்லியன். இதோட உங்களுக்கு பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் முடிவடையுது. எல்கேஎஸ் 10 முழுமையான தியரி, எல்கேஎஸ் 10 2019 இருந்து 24 வரையான முழுமையான பாஸ் பேப்பர் கடந்த கால வினாத்தால் டிஸ்கஷன் முடிவடையுது. எனவே சகல மாணவர்களும் இதை பார்த்து நல்ல முறையில படிச்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா தொடர்ச்சியான முறையில அடுத்த கிளாஸ்ல எல்கேஎஸ் 8 எல்கேஎஸ் 37க்கான தியரியும் பாஸ் பேப்பர் டிஸ்கஷனும் ஆரம்பிக்கப்படும். தேவையான மாணவர்கள் 2026ஆம் ஆண்டு ஆன்லைன் வகுப்பினூடாக இணைந்து உங்களுடைய இறுதி பரீட்சை வரைக்கும் படித்துக் கொள்ளும்.